Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த சீரிஸோட எபிசோட் 10 and 11 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்ல கனின் அசவாட் எவிடன்ஸோட பேலஸ்க்கு வர அங்க அவனோட அப்பா அவனை வெல்கம் பண்றாரு. தென் இவங்க டைனிங் ரூமுக்கு போயிட்டு சாப்பிடுறப்ப இவரு கனின் கிட்ட இன்னைக்குதான் நீ அசவாட் எவிடன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமா வர, பட் ஒரு நாள் நீ தான் இந்த இடத்த ஆள போறேன்னு சொல்ல அதுக்கு கனினும் அப்பா நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும்னு கேட்டுட்டு ரீசெண்டா நான் ஒரு சின்ன பொண்ணு மைண்ட்ல அவளோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தங்கத்தை திருடுனதா நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், நீங்க அந்த நியூஸ பாத்தீங்களான்னு கேட்க இவரும் ஆமா நான் பாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இவனும் டென் மைனிங்ல இருந்து வர பொல்யூஷன் தான் மக்களை கொண்டுட்டு இருக்கான்னு கேட்க இவரும் நான் அதை பத்தி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாவே எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன், பட் இன்னைக்கு நீ லேண்டன் ஈவெண்ட் போய் என்ஜாய் பண்ணு, சரண் உனக்கு இந்த இடத்த சுட்டி காட்டுவான்னு சொல்றாரு. கற்பனா அன்னைக்கு நைட்டு கனின், சரண் அண்ட் சக்ரி 3 பேரும் அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்ப கனின் இந்த ஈவெண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேட்க இன்னும் ஒரு ஹாஃப் அன் குள்ள ஸ்டார்ட் ஆயிரும்னு சரண் சொல்றான். தென் எதுக்காக இதை செலிப்ரேட் பண்றாங்கன்னு கனின் கேட்க சரணும் முன்னாடி எல்லாம் நிறைய மக்கள் மைனிங்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சம்டைம்ஸ் அவங்க திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு நைட் ஆயிரும், அப்ப இருட்டுக்குள்ள வர பயப்படுறவங்களுக்கு வானத்துல நிலாவோட வெளிச்சம் அவங்களுக்கு துணையா இருந்தது, அதனால ஊர் மக்களும் நிலாவுக்கு நன்றி சொல்ற விதமாகவும் மைனிங்ல இருந்து நிறைய ப்ராஃபிட் வரணும்ன்றதுக்காகவும் இந்த ஃபெஸ்டிவல்ல மக்கள் காலங்காலமா கொண்டாடிட்டு வராங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க லேண்டன் வாங்குறதுக்கு ஒரு ஷாப்க்கு போறாங்க. அங்க இவங்க கனினை பார்த்துட்டு நீங்க பிரின்ஸ் கனின் தானே கேட்க சக்ரி குறுக்க வந்துட்டு நாங்க இங்க லேண்டன் வாங்குறதுக்காக வந்தோம்னு சொல்றான். அப்படி இவங்க 2 பேரும் பேசுறப்ப இந்த வருஷம் சேல்ஸ் கம்மியா இருக்கு, இங்க ஏர் பொல்யூஷன் இருக்கிறனால டூரிஸ்ட் நிறைய பேர் இங்க வரதுக்கு பயப்படுறாங்கன்னு இவங்க சக்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்க அத கனினும் சரணும் கவனிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு டட்டனாயும் வேடிஸும் அங்க வந்து அவங்க தூரத்துல நின்னு கனினையும் மற்றவங்களையும் பாக்குறாங்க. அப்ப கனின் எதிர்ச்சியா டட்டனாய பார்த்ததும் அவன் என்ன பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், வா கிளம்பலான்னு இவரு வேடிஸ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அண்ட் இங்க கனினும் அவர் என்னோட அப்பாடான்னு சொல்லிட்டு அவரு பின்னாடி போக பாக்க சரண் அவனை ஸ்டாப் பண்ணி இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, சோ நீ தப்பா பாடுறப்பன்னு சொல்ல கனினும் நான் பார்த்தது சரியா இல்ல தப்பான்றத தெரிஞ்சுக்கதான் போறேன்னு அவன் சரணோட கையை எடுத்து விட்டுட்டு வேகமா போறப்ப அவன் எதிரில வந்த ஒரு பையன் மேல மூடிடுறான். தென் 2 பேரும் அந்த பையனோட பேப்பர்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு சரண் அங்க இருக்கிறவங்க கிட்ட சாரி சொல்றப்ப அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு குரூப் வராங்க. அண்ட் அந்த குரூப்ல கேல்வினும் ஜேவும் இருக்காங்க. அதே மாதிரி இங்க பேலஸ்க்கு வெளியவும் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வெடிக்குது. அப்ப பிரின்ஸ் டரின் வெளியே வந்து நான் உங்க பிரச்சனைகளை கேக்குறேன் அண்ட் நான் அதை சரி பண்ணவும் பாக்குறேன்னு சொல்ல அதை யாரும் கேட்க தயாரா இல்ல, இதுதான் நீங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அவங்க அந்த ப்ரொடெஸ்ட கண்டினியூ பண்ண இங்கே ஜே ப்ரொடெஸ்டுக்கான சாங்க பாட ஆரம்பிக்கிறான். தென் எல்லாரும் மூவ் பண்ணி ஈவெண்ட் நடக்கிற தெருவுக்குள்ள வர அங்க ஒருத்தர் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி இங்க ஈவெண்ட் போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்க அந்த ப்ரொடெஸ்ட் பண்றவங்களும் நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம்னு ஆர்கியூ பண்ண கேல்வின் ஆப்போசிட்ல இருக்கிறவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம இதை பேசி தீட்டுக்கலான்னு பேச போறான். ஆனா அவரு கேல்வினை கீழே தள்ளி விட்டுறாரு. அண்ட் இப்படி 2 சைட்லயும் பிரச்சனை பெருசானனால இங்க பிரின்ஸ் டரின் எடுக்கு மேல வெளியே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு அவரோட காட்ஸ் வர பேலஸ்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இங்க சரண் கனின் கிட்ட வா இங்க 2 போயிடலான்னு கூப்பிடுறான். பட் கனின் அதை கேட்காம இவங்க கிட்ட வந்து சண்டைய ஸ்டாப் பண்றான். அப்ப கேல்வின் என்ன பத்தி சொல்லிடாதன்னு சிக்னல் காட்ட கனினும் ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சிக்னல் காட்டிட்டு இங்க மக்கள் அமைதியா அவங்களோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, சோ நீங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் கேட்டேன் அண்ட் அதை சரி பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப டெம்பரரி சொல்யூஷனா நாங்க மாஸ்கையும் ஏர் பியூரிஃபையரையும் ப்ரொவைட் பண்றோம் அண்ட் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு சொல்றான். அப்ப ப்ரொடெஸ்ட் பண்றவங்கள சில பேர் நீ போய் சொல்ற நாங்க உன்னை நம்ப மாட்டோம்னு சொல்ல அதை கேட்டு கனினும் அந்த ப்ரொடெஸ்ட்கான சாங்க பாட ஆரம்பிக்கிறான். அதனால எல்லாருக்கும் கனின் மேல நம்பிக்கை வந்து அந்த ப்ரொடெஸ்ட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கற்பனா நெக்ஸ்ட் டே ராஜா இந்த நியூஸ பாக்குறாரு. அதே நேரத்துல இங்க கனின் லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப அவனோட அப்பா அவங்க கிட்ட பேச வராரு. நீ இந்த மைனிங் பிரச்சனைய சரி பண்ணணும்னு நினைக்கிற அண்ட் அதே மாதிரிதான் நானும், பட் எனக்கு அந்த பவர் இல்ல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனா என்னால உன் டாட்டாவை மீறி எதுவும் பண்ண முடியல, நீ எமிலிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சனா அதுக்கு நீ காம்படிஷன்ல வின் பண்றது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்ல கனினும் ஓகேப்பா நான் வின் பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தடா கனின் அவனோட டாட்டாவை பார்க்க வரான். இங்க இவரு கனின் வந்ததும் நீ மக்கள் கிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்ல இவனும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சேன்னு சொல்றான். அதுக்கு இவரும் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையில்ல, நீ இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆக கூடாது, உன்னோட வேலை காம்படிஷனுக்கு பிராக்டிஸ் பண்றது மட்டும் தானே சொல்ல கனின் எனக்கு தெரியும் டாட்டா அண்ட் கண்டிப்பா நான் இதுல வின் பண்ணுவேன், உங்களால செய்ய முடியாதத ஒரு நாள் நான் மேல வந்து செய்வேன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் டென்ஷன் ஆயிட்டு யார் வேணாலும் இத சொல்லலாம், நீ என்ன அவங்க சொல்றத செஞ்சா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைக்கிறியா, உண்மையான சேஞ்ச் வரதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்ல கனினும் அதுக்கு முக்கியமா தைரியம் இருந்தா போடும்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்களுக்கு பேசுற கேட்டுவோம் இல்லனா நான் கிளம்புறேன்னு அங்க இருந்து போறான். கற்பனா இங்க வேரியஸ் டட்டனாய் கிட்ட சோல்ஜர்ஸ்
உங்களை வலை வீசி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கனின் உங்களை பாட்டாரான்னு கேட்க இவரோ அவன் பாட்டான்னு கன்ஃபார்ம் பண்றாரு. தென் அடுத்து உங்க பிளான் என்னன்னு வேடிஸ் கேட்க இவரோ கனின் காம்படிஷன்ல போக்கஸ் பண்றதுக்காக நான் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற இடமே தெரியாம இருக்க போறேன், நான் அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ண விரும்பலன்னு சொல்ல அதை கேட்டு வேடிஸோ நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, ஆனா அவங்க உங்களையே காலி பண்றதுக்கு சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவே நான் உங்க இடத்துல இருந்திருந்தா நான் அவங்க எல்லாரையும் மக்கள் கிட்ட மாட்டி விட்டுருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு இவரோ இப்ப நீ மீன் பிடிக்க போற, அப்ப தூண்டில்ல உன்னை விட ஒரு பெரிய மீன் மாட்டுது, அப்ப நீ அது போனா போட்டோன்னு விட்டுருவியா இல்ல நீ அதை பிடிக்க ட்ரை பண்ணி தண்ணிக்குள்ள விழுவியான்னு கேட்க வேடிஸோ நான் அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணிட மாட்டேன், சோ நான் சாகுற வரைக்கும் அது கூட போராடுவேன்னு சொல்ல தென் அதுதான் கடல்லயே பெரிய மீன், அது சின்ன மீன்களை எல்லாத்தையும் அசால்ட்டா சாப்பிட்டுரும், அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க இவனும் அப்பவும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், அந்த பெரிய மீன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்ன மீன்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அதால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க மகாராஜா சரண கூப்பிட்டு உனக்கு டட்டன் ஆகி எமிலிக்குள்ள இருக்கிற விஷயம் தெரியும் தானே, நான் அவனை பிடிக்கிறதுக்கு கார்ட்ஸ் அனுப்புனேன் பட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் உனக்கு கமெண்ட் கொடுத்தாடா நீ டட்டனாய் கிட்ட போகாம இருப்பியான்னு கேட்க இவனும் என்னால இதுக்கு மேல பிரின்ஸ் கனின் கிட்ட இருந்து டட்டனாய பத்தின விஷயத்த மறைக்க முடியாது, பட் அவங்க கரெக்டான டைம்ல தான் மீட் பண்ணுவாங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல இவரும் இது வரைக்கும் நான் உன்னை என் பேரனா நினைச்சுதான் உன்கிட்ட வேலைய சொல்லியிருக்கேன், பட் இப்போ நான் ஒரு ராஜாவா உனக்கு கமெண்ட் கொடுக்குறேன், நீ இதுக்கப்புறம் டட்டனாய் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சரண் கனினை பார்க்க வர இவன் கோவத்துல ஏஞ்சி போய் திரும்பி நின்னுக்கிறான். சோ சரண் சக்கரைய வெளியே போக சொல்லிட்டு இவன் கனின் கிட்ட வர நீ என்னோட அப்பாவை கண்டுபிடிச்ச விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல, டாட்டா உனக்கு என்கிட்ட இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்தாரான்னு கேட்க சரண் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். சோ கனினும் நான் இப்ப அவரை மீட் பண்றது அவருக்கு தான் ஆபத்தா போய் முடியும், பட் பிளீஸ் இப்ப அவர் எப்படி இருக்காருன்றத மட்டும் சொல்லுன்னு கேட்க சரணும் வேரியஸ் அவனை பாட்டுக்கிறான். சோ நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இவன் கனின் பின்னாடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் அரசபையில காம்படிஷனை பத்தி டிஸ்கஷன் போகுது. அதுல ராஜாவோட பட்லரான விருண் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குவிஸ் காம்படிஷன் தென் செகண்ட் ரவுண்ட் ஆச்சரி காம்படிஷன் சொல்றப்ப பிரின்ஸ் வசின் ஏண்டிச்சு மகாராஜா நம்ம ஆச்சரி காம்படிஷனை ட்ரெடிஷன் முறையில ஃபாரஸ்ட் குள்ள நடத்தலாம் அண்ட் அதுல நம்ம டெவிச் மெட்டாவோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம டார்கெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்ல அதை கேட்டு பிரின்ஸ் சானா எனக்கு இதுல சம்மதம் தான், அது காம்படிஷனை இன்னமும் சுவாரஸ்யமாக்கும்னு சொல்றாரு. அப்புறம் பிரின்ஸ் ரச்சாட்டா பிரின்ஸ் வசினுக்கு வாரிசு இல்லாதனால நம்ம காம்படிஷனை மீனா நகரின்ல நடத்துறதுதான் நியாயமா இருக்கும்னு சொல்ல இவரு எல்லாரும் சொல்றத கேட்டு உங்க எல்லாருக்கும் இதுல ஓகேனா எனக்கும் ஓகேடான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா தேர்ட் ரவுண்ட் ஃபென்சிங் காம்படிஷன், அதுல வின் பண்றவங்களோட அப்பா தான் அடுத்த ராஜான்னு விருண் ஃபைனல் டிக்ளரேஷன் குடுக்கறாரு. கட் பண்ணா இங்க ஏவா ஃபென்சிங் ட்ரைனிங்க முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஆர்ச்சரி ட்ரைனிங்காக கிளம்புறப்ப அவளோட அப்பா அங்க வந்து நான் உனக்கு வேற கோச்சை பாட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு ஏவாவும் அதான் மீரா இருக்காளே அப்போ எதுக்கு வேற கோச்னு கேக்குறா. இவருக்கு சேம் ஜெண்டர் ப்ராப்ளம் தான், உன்னோட கோச் ஒரு பொண்ணுன்றது ஊருக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்க ஏவா அதை கேட்டு கடுப்பாயிட்டு அப்பா நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு மீரா என்னோட கோச்சா இருக்கணும் அப்படி இல்லனா நான் காம்படிஷனை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் நீ ஒரு தடவை கூட நான் சொல்றத கேட்க மாட்டியான்னு கேக்குறாரு. ஆனா ஏவாவும் அதை கண்டுக்காம மீராவை கூட்டிட்டு அங்க 2 போயிடுறா. அதுக்கப்புறமா இவரு பிரின்ஸ் வசின் கிட்ட வந்து ஆல்ரெடி வாரிசு ஒரு பொண்ணா இருக்கிறதே சேலஞ்சிங்கா இருக்கும், இதுல அவளோட கோச்சும் ஒரு பொண்ணுனா பாக்குறவங்க எங்களை மட்டமா நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லி புலம்ப பிரின்ஸ் வசினும் நீங்க அப்படி நினைக்காதீங்க பிரின்ஸ் ஜனா, ஃபீமேல் கோச்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ஒரு நல்ல கோச்சுக்கு ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அண்ட் மீராக்கு அந்த ஸ்கில் பக்காவா இருக்கு, சோ நீங்க இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க ஏவா தனியா உட்காந்துட்டு அவ அப்பா சொன்னதை பத்தி நினைச்சு பாத்துட்டு இருக்கிறப்ப மீரா அங்க வந்துட்டு இளவரசி நீங்க இந்த மாதிரி பிரின்ஸ் ஜனா கூட சண்டை போடாதீங்கன்னு சொல்றா. அதுக்கு ஏவாவும் நீ எனக்கு சொந்தமானவ, சோ நீ நான் சொல்றத மட்டும் கேளு, மற்றவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லிட்டு வா நம்ம பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணலான்னு அங்க 2 எஞ்சி போறா. கட் பண்ணா இங்க லைப்ரரியில கனின் தூங்குறதுக்கு ட்ரை பண்ண சக்கரி அவன் பக்கத்துல புக்ஸ போட்டுட்டு அவனை எழுப்பி விடுறான். அப்ப கனினும் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலான்னு சொல்ல சக்கரியும் என்ன மன்னிச்சிருங்க இளவரசின்னு சொல்லிட்டு அவன் கனினோட ட்ரெஸ் புடிச்சு இழுத்து அவனை உட்கார வைக்கிறான். அதுக்கு கனினும் எதுக்கு நீ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறேன்னு கேட்க சக்கரியும் நம்மளுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குன்னு ஷெட்யூல காட்ட பட் என் பிரெயினால இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு கனின் சொல்றான். அதுக்கு சக்கரி டென் நான் வேணா போயிட்டு சரணை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல அதை கேட்ட உடனே இவனும் இப்ப என் பிரெயின்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றான். அதை கேட்ட சக்கரியும் அந்த பேர்ல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைச்சிட்டு சரி நீங்க இன்னும் ஒரு 2 பேஜ் படிங்க அதுக்கப்புறமா நான் போயிட்டு சரணை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு கனின் சக்கரி நீ என்கிட்ட பிரச்சனைய வளர்த்துக்காடுன்னு வார்ன் பண்ணவும் ஓகே நான் சரணை போய் தேடுறேன்னு சக்கரி அங்க 2 ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா கனின் புக் செல்ஃப வந்து பாக்குறப்ப இவன் அதுல 2 4 Canines of Emilyன்னு இவன் சின்ன வயசுல படிச்ச புக்கை எடுத்து பாக்குறான். கட் பண்ணா இங்க ரமில் ஃபென்சிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க பிரின்ஸ் ரச்சாட்டா பேட்டாய் கிட்ட ரமில் முன்ன மாதிரி இல்லாம இப்ப அதிகமா பிராக்டிஸ் பண்றான், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு பாராட்டிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் வேண்டானா உன் வேலையை கரெக்டா பண்ணுன்னு வார்ன் பண்றாரு. அதே நேரத்துல வெளியே கனினும் ஏவாவும் வேற வேற இடத்துல ஆச்சரி ட்ரை
ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கணின் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சரண் கிட்ட சொல்ல, இவனும் இது ரொம்ப முக்கியமான நேரம், எல்லாரும் ராஜ்யத்தை பிடிக்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அதனால நீ எதுக்கும் ஸ்டாப் பண்ணிடாதன்னு மோட்டிவேட் பண்ண. அதை கேட்டு கணினும் அவனோட பிராக்டிஸ கண்டினியூ பண்றான். அண்ட் இங்க ஏவா அவ கை வலிக்க பிராக்டிஸ் பண்ண மீரா அவளை ஸ்டாப் பண்ணி கை ரொம்ப வலிக்குதான்னு கேட்டுட்டு பிராக்டிஸ் பண்றது தப்பு இல்ல, பட் ரெஸ்ட் எடுக்காம பிராக்டிஸ் பண்ணா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க இளவரசின்னு சொல்ல ஏவாவும் கோச்சிட்டு அங்க இருந்து போறா. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஏவா ட்ரிங்க்ஸ் பண்றப்ப மீரா அவகிட்ட நீ அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணனா நாளைக்கு ட்ரைனிங்ல உனக்கு கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, ஆனா நீ தானே என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்னு ஏவா கேட்டுட்டு அவ அந்த வைன் பாட்டில எடுக்க மீரா அவளை ஸ்டாப் பண்ணி பட் நீங்க ஆல்ரெடி அதிகமா குடிச்சிட்டீங்க இளவரசின்னு சொல்றா. அப்ப ஏவாவும் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியாது, அவரு அன்னைக்கு எனக்காக அரசபையில சப்போர்ட் பண்றப்ப அவரு என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டதாலதான் பேசுறாருன்னு நினைச்சேன், பட் அவரு அவரோட மரியாதைய காப்பாத்திக்கிட்டு அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஏன் பொண்ணா போறேன்னு ஃபீல் பண்ண. மீராவும் இளவரசி யாராலையும் இன்னொரு தர ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது, உங்களோட பெஸ்ட் என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அண்ட் பொண்ணா பிறந்தது நீங்க சூஸ் பண்ணது கிடையாது, பட் உங்களால மற்றவங்களுக்கு உங்களோட பெஸ்ட காட்ட முடியும்னு மோட்டிவேட் பண்றா. அதே நேரத்துல லைப்ரரியில கணின் படிச்சுட்டே தூங்கிற சரண் அங்க வந்து கணினோட ஐபேட் எடுத்து பாக்குறான். அதுல கணின் இவனை ஒரு டெவில் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்க. சரண் அதை பார்த்துட்டு இவன் ஸ்கில் இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஐபேட கீழே வச்சுட்டு அவனோட கோட்டை ரிமூவ் பண்ணி கணினுக்கு போட்டி விடுறான். அதுக்கப்புறமா இவன் பக்கத்துல இருக்கிற ஒரு புக்கை எடுத்து பாக்குறப்ப கணின் தூக்கத்துல இருந்து எஞ்சிடுறான். தென் கணின் சரண் எடுத்த புக்கை பார்த்துட்டு இந்த புக்கை நான் லண்டன்ல இருக்கிறப்ப படிச்சிருக்கேன், அண்ட் இது இங்க செல்ஃப்ல இருந்தனால நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த புக்ல 4 ராஜ்யமும் ஒன்று சேர்ந்தனாலதான் ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு இருக்கு, பட் இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லா ராயல் ஃபேமிலிஸையும் மீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னால இந்த புக்ல இருக்கிற இடம் நம்ப முடியல. பூஜாங் பிசோட்டோட இளவரசர் எப்படி அவரா விருப்பப்பட்டு ராயல் காம்படிஷனை உருவாக்கி இருப்பாருன்னு கேட்க சரணோ ஏன் உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருதுன்னு எனக்கு புரியுது, பட் ஹிஸ்டரின்றது அதை எழுறவங்க கையில தான் இருக்குன்னு சொல்ல கணினோ நீ சொல்றது கரெக்ட் தான், ஹிஸ்டரி எல்லாமே எவிடன்ஸை பேஸ் பண்ணதா இருந்தாலும் கடைசியில அது ஒருத்தரால எழுதப்பட்டது தானே சொல்றான். அப்ப சரணோ உனக்கு தெரிஞ்சது அபிஷியலான ஸ்டோரி தான், இதுல இன்னும் சில வெர்ஷன்ஸும் இருக்கு, அதுல இளவரசருக்கு அவரோட பவரை ஷேர் பண்றதுல விருப்பம் இல்ல, பட் அவரு போர்ல தோக்குற நிலைமையில இருந்தாரு, அதனாலதான் அவரு மற்ற ராஜ்யத்தோட டீலிங் போட்டு அந்த போர்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா அவரு அந்த ராயல் ஃபென்சிங் காம்படிஷனையும் உருவாக்குனாருன்னு சொல்ல கணினும் நான் இதை கேட்டதுலயே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் சரணை அக் பண்ணிட்டு நான் உன்னை அக் பண்றப்ப நான் வித்தரா ஃபீல் பண்றேன்னு சொல்ல சரண் அவனை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க பிரின்ஸ் டரின் சோசியல் மீடியாவை செக் பண்றாரு. அதுல கணின் ப்ரொடெஸ்டர்ஸ் கிட்ட பேசின விஷயத்தை பத்தி சில பேர் பிரின்ஸ் கணின் நம்ம சைட்ல இருக்காருன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அண்ட் இன்னும் சில பேர் மைனிங்க க்ளோஸ் பண்ணிட்டா நிறைய பேருக்கு வேலை போகுமேன்னு அதுக்கு அகேன்ஸ்டாவும் இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து அடுத்து என்ன பண்ணலாம்னு இவரை யோசிச்சுட்டு இருக்கிற அடி நேரத்துல இங்க சரண் ரதனாய் கிட்ட கால்ல பேசிட்டு இருக்கான். அதுல அவரும் அப்ப நீ சின்ன பையனா இருந்த, சோ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது, பட் என்னால அதுல இருந்து ஒரு விஷயத்த கூட மறக்க முடியலன்னு சொல்லிட்டு நீ ஓகேவான்னு கேட்க இவனும் நான் ஓகே தான், உண்மை எப்பவும் உண்மையாதான் இருக்கும்னு சொல்ல ரதனாயோ இப்போ உனக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதுல அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்ல சரணம் எனக்கு தெரியும், அண்ட் நீங்க இந்த உண்மையை என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொல்றான். அதுக்கு டட்டனாயும் நீ இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா கணின் அங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு வரான். அப்ப சரண் அவனை பாட்டு எல்லாம் ஓகேவா, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்க இவனும் நான் உன்னை மிஸ் பண்ணேன் அதான் வந்தேன்னு சொல்லிட்டு நீ என்னோட பெயிண்டிங்க வரைஞ்சு தரியான்னு அவனோட ஃபிளர்ட்டிங்க ஸ்டார்ட் பண்றான். அண்ட் கொஞ்ச நேரத்துல அது அப்படியே ரொமான்ஸ்ல போய் முடிய எபிசோட் 10 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 11 ஸ்டார்டிங்ல கணின் சரண் கிட்ட ராயல் மெம்பரா இருக்கிறப்ப அந்த டைட்டில விட்டு விலகுறது பாசிபிளான்னு கேட்க சரணும் அது கண்டிப்பா முடியும், பட் அதுக்கு உனக்கு வயசாகி இருக்கணும் அண்ட் நீ ஜட்மெண்ட் கொடுக்கற பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்ல அதை கேட்டு கணினும் எனக்கு இந்த மாதிரி ஆன்சர்லாம் வேண்டாம், ஒரு நார்மல் ஆர்ட் டீச்சரா நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க சரணும் அப்படி பாக்குறப்ப ராயல் மெம்பரா இல்லாம இருக்கிறதே நல்லா இருக்கும், இப்போ இருக்கிற மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்காதுன்னு சொல்ல கணினும் நீ சொல்றதுல பாயிண்ட் இருக்கு, நம்ம ராயல்ஸா இல்லாம இருந்தோம்னா நாம நார்மல் பீப்புளா இருந்திருப்போம், நம்மளோட லைஃப் நிம்மதியா போகும், இந்த பவர்லாம் அதுக்கு தேவைப்படாதுன்னு சொல்ல அதுக்கு சரணம் பட் உனக்கு பவர் வேணும்னு நினைச்சனா அதை நீ நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும், மத்தவங்க அதால பெனிஃபிட் ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொல்ல கணினும் நீ கரெக்டா சொல்ற, எனக்கு இப்ப இருக்கிறத விட அதிகமான பவர் கிடைச்சதுன்னா அதை வச்சு நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே சரண் கணின் கிட்ட காம்படிஷனுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கும் கம்மியா தான் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் குவிஸ் காம்படிஷன் தான் நடக்க போகுது, சோ நான் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு இவன் அந்த கொஸ்டின்ஸ கணின் கிட்ட கொடுக்கறான். கற்பனா இப்ப குவிஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகாராஜா அவரோட பட்லர் கிட்ட எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா கணின் தான் இதுல வின் பண்ணுவான்னு சொல்ல வீரனும் அவருக்கு அட்வான்ஸா வாழ்த்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பப்ளிக் ஓட்டிங் இருக்கு, பட் பிரின்ஸ் கணினுக்கு ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் இருக்கறனால அது ஒன்னும் கஷ்டமா இருக்காதுன்னு சொல்றாரு.
அதை கேட்டு இவரும் அதனாலதான் நான் இந்த ரவுண்டையே ஆட் பண்ணேன், இதால அவனுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாகும்னு சொல்ல அதை கேட்டு இவரோ பட் அடுத்து ஆச்சரிய காம்படிஷன் நடக்க போகுது, அது பிரின்ஸ் கனினுக்கு டிஸ்அட்வான்டேஜா தானே இருக்கும், சோ நீங்க எதுக்காக பிரின்ஸ் சனா சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்க இவரோ நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு வீரனும் அசவாட் எவிடன்ஸ்க்கு எல்லாமே சாதகமா இருக்க கூடாதுன்றதுக்காகவான்னு கேட்க இவரோ சில சமயம் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுக்கு பவர் தேவைப்படும் அண்ட் அதே மாதிரி இன்னும் சில நேரத்துல நாம அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு சொல்றாரு. ஏவாக்கு ஆச்சரியம் நல்லா வரும், சோ அந்த காம்படிஷனை நம்ம ஆட் பண்றது மூலியமா நம்மளால ரமிலுக்கு செக் வைக்க முடியும்னு சொல்ல அதை கேட்டு இவரோ பட் இதுல பிரின்ஸ் கனினுக்கு உண்டான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு இவரோ நீ புத்திசாலி தான், பட் நீ இந்த பவர்ல இல்லாதனால உனக்கு இத பத்திலாம் தெரியாது, மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏவாவோட டேலண்ட் ஆச்சரியில மட்டும்தான், அவளால கண்டிப்பா ஃபென்சிங் காம்படிஷன்ல ஒரு பையனை வின் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. கற்பனா இங்க ரூம்ல கனின் டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான், பட் அவனுக்கு மேல சக்கரி பயத்துல இருக்கான். ஆனா அப்பவும் அவன் கனினை சேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க சரண் அங்க வந்து கனினோட கைய பிடிச்சிட்டு நீ எதுக்கும் பயப்படாத, நீ படிச்சத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல கனினும் சரண் ஆக்ட் பண்ணிட்டு இப்போ அது நடக்க போகுது, பட் நான் சொதப்பிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல சரணும் நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்க, நீ உன்னோட பெஸ்ட் மட்டும் கூட ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க சக்கரி கனின் கிட்ட இளவரசி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் கனின்காக டீ கொண்டு வரான். பட் அவனோட கை நடுக்கத்திலேயே அவன் அந்த கப்பை கீழே வைக்கிறதுக்குள்ள அதுல இருந்து டீ எல்லாமே கீழே கொட்டிடுது. அவ கனினோ நீ தான் என்னை விட பயத்துல இருக்கன்னு சொல்ல சக்கரி அதே கை நடுக்கத்தோட மறுபடியும் டீயை கொண்டு வந்து வைக்கிறான். அவ பிரின்ஸ் டரின் கனினை பார்க்க வராரு. நீ எது நினைச்சும் கவலைப்படாத, உன்னோட பெஸ்ட் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, பட் ப்ளீஸ் நீ என்னோட அன்புல மட்டும் சந்தேகப்பட்டுறாதுன்னு சொல்லிட்டு நீ பிறந்ததுல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் சைலண்டா இருந்ததுக்கான காரணம் உன்கிட்ட இதெல்லாம் பேசி உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம்னு தான் நான் சைலண்டா இருந்தேன்னு சொல்லிட்டு பட் இப்போ நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருக்க, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடான்னு சொல்ல கனினும் தேங்க்யூ பான்னு சொல்றான். கற்பனா இப்ப குவிஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது, அட எல்லா நியூஸ் சேனல்ஸும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜே கேல்வினுக்கு கால் பண்றான், பட் இவன் ஸ்டேஜ்ல உட்காந்து இருக்கிறனால அந்த காலை கட் பண்ணிடுறான். கட் பண்ணா இங்க ஜேவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நியூஸ் சேனலை பாத்துக்கிட்டு அடுத்து யாரு ராஜாவா ஆக போறான்னு பேசிட்டு இருக்கிறப்ப நியூஸ்ல பூஜார் ராஜ்யத்தோட இளவரசரும் இந்த காம்படிஷனை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி அவங்க கேள்வினை காட்ட இவங்க 4 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஜெயோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட டேய் நீ இளவரசரையாடா ப்ரொடஸ்க்கு கூட்டிட்டு வந்த செமடா நீன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜூன் ஜேயோட ரியாக்ஷனை பார்த்து இவனுக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியுது போலன்னு சொல்றா. கட் பண்ணா இங்க மகாராஜா இப்ப ராயல் ஃபென்சிங் காம்படிஷன் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ரமில் கனின் அண்ட் ஏவா 3 பேரும் ஸ்டேஜுக்கு வந்து உட்கார்றாங்க. தென் இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரமில் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, பட் அதை யாரும் பெருசா கண்டுக்கல, அது என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க அதை கேட்டதும் ராஜா வீருன் கிட்ட இது கமிட்டில செலக்ட் பண்ண கொஸ்டின் கிடையாதுன்னு சொல்ல வீருனும் அது என்னன்னு பாக்குறேன் மகாராஜான்னு சொல்றாரு. பட் அது ஆல்ரெடி லேட் ஆனனால இந்த விஷயத்தை வித்துரு, பட் அகைன் இந்த மாதிரி நடக்காம பாட்டுக்கோன்னு ராஜா சொல்றாரு. அண்ட் ரமிலும் அந்த கொஸ்டினுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி பேசுறான். அடுத்தடா ஏவாவோட டர்ன் வருது. அவளுக்கான கொஸ்டின் உங்களால இப்ப எமிலியில இருக்கிற ஒரு சட்டத்தை மாட்ட முடியும்னு சொன்னா நீங்க அதுல எந்த சட்டத்தை மாட்டுவீங்கன்னு கேட்க இவளும் இங்க ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டமா இருக்கு, சோ 2 ஜெண்டரையும் ஈக்குவல் ஆக்கணும்னு இவ உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறா. தென் லாஸ்டா கனினோட டர்ன் வருது. அவனுக்கான கொஸ்டின் இப்ப உங்களுக்கு எமிலியோட எக்கனாமிய பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, சோ நீங்க அதுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்க இவனும் எமிலியில நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பூஜாங் பிசோட்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் நிறைய இருக்கு அண்ட் டிவிச் மெட்டால நைட் லைஃப் நல்லா இருக்கும், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க. அப்புறம் மீனா நகரின்ல கடல் ரொம்ப அழகா இருக்கும். தென் லாஸ்டா அசவாட் எவிடன்ஸ்ல நம்பிக்கையை பேஸ் பண்ணி காலங்காலமா லேண்டன் ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ நம்ம டூரிசமை இன்க்ரீஸ் பண்ணலான்னு அதை பத்தி பேசிட்டு அது போக லாஸ்ட்ல மைனிங் விஷயத்தை பத்தியும் ஆட் பண்ணி விட்டுறான். இப்ப 3 பேரும் பேசினதை கேட்டதுக்கு அப்புறமா ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சரண் சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி பார்க்க அதுல கனினுக்கு தான் அதிகமான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு அண்ட் அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த ரிசல்ட்ல ரமிலுக்கு தான் அதிகமான ஓட் வந்திருக்கு. அவனுக்கு அடுத்தடா கனினும் அவனுக்கு அடுத்தடா ஏவாவும் ஓட் வாங்கியிருக்காங்க. இதோட குவிஸ் காம்படிஷன் முடிஞ்சிட நெக்ஸ்ட் ஆச்சரிய காம்படிஷன் 3 நாள் கழிச்சு மீனா நகரின்ல நடக்கும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. கட் பண்ணா இங்க கனினும் ஏவாவும் அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ரமில் அவங்களை ஸ்டாப் பண்ணி தோத்தட நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கன்னு ஆறுதலையே கொஞ்சம் நக்கலா சொல்ல ஏவா அவங்க கிட்ட காம்படிஷன் இன்னும் முடியல, சோ ஆறுதல்லாம் தேவையில்லைன்னு சொல்றா. அண்ட் கனினும் நாங்க சொன்ன ஆன்சர்ஸ் நாட்டுல இருக்கிற பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், அது மக்களுக்கு நல்லதுதான் பண்ணும், சோ இதுல ஆறுதல் சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லவும் எதுக்கு இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்கன்னு ரமில் கேட்க கனினும் அப்படி இருக்க முடியாதே, நம்ம 3 பேரும் ரைவல்ஸா தானே இருந்துட்டு இருக்கோம்னு சொல்ல அதுக்கு ஏவாவும்
ஜேயும் கனின் சொல்றது கரெக்ட் தானே சொல்லவும் சரி நான் உங்களை நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மீட் பண்றேன்னு ரமிலும் பேட்டாயும் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கனினும் ஏவாவும் நீ சொன்ன ஆன்சர் நல்லா இருந்ததுன்னு ரெண்டு பேரும் மாட்டி மாட்டி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இந்த ரவுண்ட்ல வேணா நான் தோத்து இருக்கலாம் பட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காதுன்னு கனின் சொல்ல ஏவாவும் எனக்கும் தோக்குறதுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு போறா. கட் பண்ணா இங்க ரமிலும் பேட்டாயும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ண நினைச்சு ஹாப்பியா இருக்கிறப்ப பிரின்ஸ் ரஜாட்டா அங்க வந்து இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத, இதுல நீயா ஒன்னும் வின் பண்ணல நான் தான் ஒன்னு வின் பண்ண வச்சேன்னு இவரு ரிசல்ட்ட மாட்டின விஷயத்த பத்தி சொல்லிட்டு நான் உனக்கு ஏனிய போட்டு கொடுத்துட்டேன், இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் அதுல ஏறி மேல வர்றதுதான், இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போறாரு. கட் பண்ணா இங்க ஜே சோகமா இருக்கிறத பார்த்து ஜூன் அவனை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்போ கேல்வின் ஜேக்கு நம்ம பேசலாமான்னு மெசேஜ் அனுப்ப ஜே அட பாட்டுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றான். அட பாட்டுட்டு ஜூனும் ஏன்டா இப்ப அவன் ஒரு இளவரசன்றனால நீ அவன் கிட்ட பேச மாட்டியான்னு கேட்க இவனும் எனக்கு தெரியல இப்போ நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்ன்றது கூட தெரியலன்னு சொல்ல ஜூனும் நீ அவன் கிட்ட போய் பேசுடா, உனக்கு அவன் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா, அடையும் நீ டைரக்டா அவன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிருன்னு அட்வைஸ் பண்றா. கட் பண்ணா அடுத்த நாள் ஜே நியூஸ் பார்த்துட்டு இருக்க அதுல கேல்வின் ப்ரொடெஸ்ட்ல கலந்துகிட்ட விஷயத்த பத்தி சொல்றாங்க. அப்ப கேல்வின் ஜெய பாக்குறதுக்கு அங்க வரான். தென் இவன் ஜெய் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நான் இந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட ரெண்டு மறைக்கணும்லாம் நினைக்கல, நான் அந்த ப்ரொடெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட இதை பத்தி சொல்லலாம் தான் நினைச்சேன் பட் அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சுன்னு சொல்ல ஜெயவும் இதுக்கு மேல நம்ம பேசுறது கரெக்டா இருக்காது சோ இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றான். அந்த கேல்வினும் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தென் லாஸ்டா என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது என்ன பூஜாருக்கு திரும்ப வர சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அப்பவும் ஜே இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம் சோ இப்ப இங்க ரெண்டு கிளம்புன்னு அவனை அனுப்பி விட்டுறான். கற்பனா இப்ப மீனா நகரின காட்டுறாங்க. அங்க ஆச்சரிய காம்படிஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி பிரின்ஸ் ஜானா ஏவாவை வந்து மீட் பண்ணி போன ரவுண்ட்ல ரஜாட்டா ஓட்டிங்ல கை வச்சிருக்கான் அதனாலதான் ரமில் வின் பண்ணிருக்கான்னு சொல்றாரு. தென் அடுத்த நாள் ஃபாரஸ்டுக்குள்ள ஆச்சரிய காம்படிஷன் நடக்குது. மூணு பேரும் அவங்களோட பொசிஷன்ல ரெடியா இருக்கிறப்ப ரமில் அவனோட அப்பா அவங்கிட்ட நான் உனக்கு ஏணியே போட்டு கொடுத்துட்டேன், இப்போ நீ பண்ண வேண்டியதெல்லாம் அதுல ஏறி மேல வருதுதான்னு சொன்னத நினைச்சு பாக்குறான். அண்ட் ஏவா அவளோட அப்பா அவகிட்ட இந்த காம்படிஷன் ஒன்னும் நியாயமா நடக்கல சோ நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறா. தென் கனின் அவனோட அப்பா அவங்கிட்ட நீ எமிலிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சனா அதுக்கு நீ காம்படிஷன்ல வின் பண்றது மட்டும்தான் ஒரே வழின்னு சொன்னதை நினைச்சு பாக்குறான். தென் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதும் மூணு பேரும் காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. இதோட எபிசோட் 11 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.